ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த பதிவுல 11ஆம் வகுப்புக்கான பொதுத்தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் தான் இது. ஸோ, இப்போ உங்களுக்கு இதே கொஸ்டினே அரையாண்டு தேர்வுக்கு வரலாம். 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த கொஸ்டின பார்க்காம போயிட்டீங்கன்னா, மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியல, நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணுன்ற எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா நோட்ஸும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். அதே போல் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் தான் உங்களுக்கு எல்லா நோட்ஸும் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆகாத ஒரு சப்ஜெக்டாகவும் தமிழ் இருக்குது. ஸோ, தமிழில் நம்ம ஃபெயிலே ஆகக்கூடாது சொல்லப்போனால். அப்போ நம்ம தமிழில் வந்து 1 மார்க்கில் அதிகமாக வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அதிகமாக 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் எழுதுறதை விட 1 மார்க்கில் ஈஸியாக நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் 1 மார்க் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மொழி முதல் எழுத்துக்களினுடைய அடிப்படையில் முறையானதை வந்து கண்டுபிடிக்கணும். பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? கூற்று 3வது பார்த்தீங்கன்னா, இந்த கோடு என்பது தமிழ் சொல்லாகும். அதுக்கான விளக்கம், கோடு என்பது சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. ஸோ, இதை வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ, நம்ம படிச்சிருப்போம். நம்ம புணர்ச்சி விதிலாம் படிச்சிருந்தோம்னு வச்சிங்களேன், அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிடலாம். அதுக்கடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டு போடாத இந்த ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்று தானே. இக்கவிதையில் வந்து பயின்று வருவது என்ன? அது ஓமையா, உருவகமா, உள்ளுரையா, இறைச்சியா? நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அதை எழுதிடலாம். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொத்த இயல்களினுடைய எண்ணிக்கை என்ன? ஒவ்வொரு இயலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 அதிகாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 அதிகாரங்கள் வந்து மொத்தம் 27 இயல்கள் வந்து இருக்கும். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? அதுக்கப்புறம் பெண்கள் விளையாடும் கூடிய விளையாட்டு வகைகளில் ஒன்று வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. சிற்றில் சிறுவரை சிறுதேர். ஸோ, இதெல்லாமே வந்து ஒன்று. சாடல் அப்படின்றது ஒன்று. அப்போ அந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அதில் தான் வந்து இதெல்லாம் வரும். நம்ம படிச்சுக்கணும். இது வந்து பூஜை, விஷயம், உபயோகம் என்பவை முறையே என்ன என்று தமிழில் வழங்கப்படும். அதை நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 10வது பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து யார் வாங்கினாங்க? டாக்டரேட் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் எழுதிக்கலாம். இவருடைய பெயரால் திருநெல்வேலியில் வந்து பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியிருக்காங்க. அது யாருக்கான பல்கலைக்கழகம்? ஸோ, இதை வந்து நீங்கள் 11th புக்கில் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் கண்டென்ட்டு, நூல் குறிப்பு அதில் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம படித்து வச்சுக்கணும். 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து மனோன்மணியம். துஞ்சல் இலக்கண குறிப்பு என்ன? அதெல்லாம் நீங்கள் வந்து இலக்கண குறிப்பு படிச்சிருப்பீங்க. இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் படிச்சுக்கிட்டனால இதிலே நீங்கள் நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ, 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2ல் 2 மார்க் வந்து நம்ம எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவருக்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. இக்கவிதை அடிகளில் உள்ள வினையாளனையும் பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். இலக்கண குறிப்பு படிச்சிருந்தாலே வினையாளனையும் பெயர்கள் நம்ம ஈஸியாக வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதிலியா குருவிகள் எங்கோ போயின அதனுடைய தொடரினுடைய பொருள் யாது? மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்தணும். நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமிய ஜீவானந்தம் பேச்சுடன் வந்து நம்ம வந்து ஒப்பிடணும். ஜீவானந்தம் பற்றி கட்டுரை எழுதியிருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். தென் பிரிவு 2க்கு போனீங்கன்னா 2 மார்க் எழுதணும். அதில் ஒரு வந்து சாய்ஸ் விட்டுக்கலாம். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? அவருடைய கடிதத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை திண்ணை கல்வி முறை அது இருக்குங்க இல்லையா, அதை பற்றி நம்ம எழுதணும். கோட்டை என்னும் சொல் வந்து திராவிட மொழிகளில் எந்த மாதிரி எடுத்து அறப்பட்டிருக்கு? திராவிட மொழிகள் பற்றி ஃபஸ்ட்டே ஒரு லெசன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிவு 3ல் 7 2 மார்க் வந்து நம்ம எழுதுகிறோம். எதையாவது 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது தொடரில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்கணும். இது மேக்ஸிமம் வந்து இலக்கணம் நம்ம படிச்சிருந்தோம். அந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அது வந்து கேட்பாங்க. 2 கொஸ்டின் இருக்கும். அது 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை வந்து ஒன்றா நம்ம வந்து எழுதணும். அதுக்கப்புறம் 23 பாருங்கள். ஏதாவது ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிந்தோருக்கு பகுதி இலக்கணம் தரங்க, இல்லைனா ஏகுமின். எப்படி இருந்தாலும் அந்த பகுதி விகுதி பிரிச்சுட்டு மீதி இருக்கிறது இத்து இந்தானது விகாரம், இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கணும். அதுக்கடுத்து 24வது ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி. அருவினைன்னா அது எப்படி புணரும்? காலத்தச்சன் எப்படி புணரும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். 25வது மயங்கொலி சொற்களை வந்து ஒரே தொடரில் அமைச்சு எழுதணும். உலைனா என்ன, உழைனா என்ன, உழைனா என்ன. ஸோ, இந்த மாதிரி நீங்கள் அது வந்து எழுதணும்.
உலை, பிடரி, மயிர் அந்த மாதிரி நிறைய அதுக்கான விஷயம் இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி படித்து வச்சிட்டிங்கன்னா அந்த மயங்கொலி சொற்களை வந்து நீங்கள் அமைச்சு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து 26வது கொஸ்டின் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதணும். தேவையான இடத்துல வல்லினமைகளை போடணும், தேவையில்லாத இடத்துல வல்லினமைகளை நீக்கிடணும். ஸோ அதுக்கு நம்ம வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம் இருக்கும். ஒன்று உங்களால் வல்லினம் மிகும் இடம் நல்லா படிக்க முடியும்னா அதை படிச்சுக்கோங்க. வல்லினம் மிகா இடத்தை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 27வது கொஸ்டின் பாருங்கள், கலவை தொடராக மாற்றணும். 3 நாள்கள் கல்லூரிக்கு விடுமுறை, மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர், சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். ஸோ இது வந்து ஒரு தனித்தனியாக இருக்குங்க இல்லையா, இது வந்து ஒரே கலவை தொடராக 3 நாள் கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் மாணவர்கள் வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து ஒரே லைன்லேயே கலவையாக மாற்றணும். தென் வந்து பங்க்சுவேஷன் 28வது கொஸ்டின், நிறுத்த குறியீடு வரணும். எங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும், எங்கே கம்மா வரணும், எங்கே டபுள் கொட்டேஷன் இரட்டை மேல்கோள் குறி வரணும், எங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரணும். இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கான அந்த குறிப்புகள் வந்து இருக்கும், அதை படிச்சுக்கணும், ரூல்ஸ் படிச்சுக்கணும். தென் வந்து 29வது கொஸ்டின் பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. வில்லேர் டேஷ் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் டேஷ் பகை. திருக்குறள் எழுதணும். அந்த திருக்குறளை நம்ம படித்து வச்சுக்கணும். ஓமை உருவகம் வேறுபடுத்தணும். ஓமைனா என்ன, உருவகம்னா என்ன, ஓமை எதை மென்ஷன் பண்ணுது, உருவகம் எதை மென்ஷன் பண்ணுது, இந்த மாதிரி நம்ம எழுதணும். பகுதி 3ல் போனீங்கன்னா 2-4 மார்க் வந்து எழுதணும். ஸோ நமக்கு அதில் வந்து சாய்ஸஸ் இருக்குது. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தக்கூடிய மேன்மையான கருத்துக்களாக திருச்சாடல் உணர்த்துவன யாவை, சரசவாவியில் செங்கையல் பாயும், இது வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கணும். வாய்க்காலினுடைய சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை, உயர்தமிழை உயிரென்று போற்றும் எண்கள், இது வந்து இடம் சுட்டி பொருள் வந்து விளக்கணும். அதுக்கடுத்து பிரிவு 2 போனீங்கன்னா 2-4 மார்க் இருக்குது. தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் இனவெழுத்துக்களினுடைய பங்கு குறிப்பிடணும். சமண பள்ளிகளுக்கு பெண் கல்வியும் குறிப்பு வரைக்கணும். சமண பள்ளிகளும் அதுக்கு பெண் கல்விகள் வந்து எந்த அளவுக்கு பெண் கல்வி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் குறிப்பிடணும். கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வில் மிகுந்து இருக்குதா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குருவினா சிறுவினா நெடுவினா இருக்கும். அதிலெல்லாம் படிச்சிங்கனாலே அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே. இதில் நீங்கள் அந்த ஆன்சரை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். தென் பார்ட் 3க்கு போனீங்கன்னா 3-4 மார்க் எழுதணும். பிரிதுமொழிதல் அணியை வந்து சான்றுடன் விளக்கணும், இல்லைனா ஓமை அணியை சான்றுடன் விளக்கணும். ஃபார் எய்தர் ஆர் சாய்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து அப்ரோச் பண்ணணும். 40வது கொஸ்டின் பாருங்கள், மெய்ப்பு திருநகர் பணி வேண்டி நாளிதழ் முதன்மை ஆசிரியருக்கு, நாளிதழ் ஒன்று பார்த்திங்கன்னா முதன்மை ஆசிரியருக்கு உங்களுடைய விவரக்குறிப்பு ஒன்று எழுதணும். பழமொழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி எழுதணும். தன் கையே தனக்கு உதவி, யானைக்கும் அடிசருக்கும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும், ரெண்டுமே எழுதக்கூடாது. இலக்கிய நயம் பாராட்டல், எப்போதுமே நம்ம தமிழில் இந்த பாநயம் பாராட்டல், பழமொழிகள், பத்தி கொடுத்த கேள்விக்கு பதில் எழுதுறது, அழகீட்டு வாய்ப்பாடு பண்ணுறது, மனப்பாட பகுதி எழுதுறது, இதெல்லாம் எழுதினோடனே நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது இந்த பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து எழுதிக்கோங்க. அடைப்பு குறியீட்டில் இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர் விகுதிகளை கொண்டு விடைகளுக்கு வந்து நம்ம கேள்விகளுக்கு வந்து அதாவது இந்த விடைகளை வந்து நம்ம பெருசாக எழுதணும். பகுதி 5 பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுக்கணும். இப்போ திருமலை முருகன் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் எழுதியிருப்பார். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் அவர் யார் அதில் வடகரை தென்கரை நாட்டு பாடல்களுடைய இலக்கிய வளங்கள் எப்படி இருந்துச்சு, வடகரை எப்படி இருக்குது, தென்கரை எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எழுதணும். வடகரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலையான் சாமி அவங்க இருப்பாங்க, தென்கரையில் வந்து இங்கே ஒரு சாமி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ அது எழுதலைன்னா கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறக்கூடிய வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி விளக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்றீங்க அதை எழுதலாம். இல்லைனா சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை அப்படின்ற தலைப்பில் மேடை பேச்சிற்கான ஒரு உரையை வந்து நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் பேசுகிற மாதிரி அதை எழுதணும். இல்லைனா தமிழர் வந்து வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் முத்துராமலிங்கத்தினுடைய திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது, நர்த்தகி நடராஜனுடைய நேர்காணல் வழி அறிந்தவற்றை நீங்கள் தொகுத்து எழுதுறது, எய்தர் ஆர் சாய்ஸில் நீங்கள் எழுதணும். தென் பார்ட் 5க்கு வந்தீங்கன்னா 4 மார்க் ப்ளஸ் ஒரு 2 மார்க் 6 மார்க் இருக்குது. அடிப்படையில்லாமல் எழுதணும். ஒரு புறநானூற்று பாட்டுக்கு 4 மார்க்கு, திருக்குறளுக்கு 2 மார்க்கு, செய்யின் என முடியக்கூடிய குறள், உண்டாலம் இவ்வுலகம் உயிர்த்தேல் அப்படின்னு ஒரு புறநானூறு மனப்பாட பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து தமிழ் கொஷின் தான். அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா தமிழ் கொஷினுமே கரெக்டாக சாய்ஸ் விட்டமாக படிச்சுக்கோங்க. இதிலே சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. அப்புறம் ஃபைனல் எக்ஸாமில் வந்து சாய்ஸ் விட்டு உங்களால் எழுத முடியாமல் போயிடும். எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எதுவாக இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம்னு படிக்காதீங்க, பப்ளிக் எக்ஸாம் மாதிரி படிங்க. அப்போ தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடிக்கடி நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா கொஷின் பேப்பர் சம்பந்தமான தகவல்களும் நோட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.